ஏற்ற சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். வணக்கம் நேயர்களே, இது காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி, கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. இன்றைக்கு மக்கள் சிம்மாசனமாக, என்றைக்கும் மக்கள் சிம்மாசனமாக மலர்ந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி. ஒரு கதை அல்லது ஒரு சேயிங் என்று கூட சொல்லலாம். ஒன்று உண்டு, வல்லூர்கள் வானத்தில் மட்டுமே ஜெயிக்கும், முதலைகள் நீரில் மட்டுமே ஜெயிக்கும், காட்டு விலங்குகள் காட்டில் மட்டுமே ஜெயிக்கும். ஆனால் எல்லா உயிரினங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமே உண்டு. உயிரினங்களை ஜெயிப்பதை காட்டிலும் மனங்களை ஜெயிப்பதுதான் வாழ்க்கையில் முக்கியம். அப்படி மனங்களை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் கலைஞர்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் எல்லா இடங்களிலும் நிச்சயமாக சொல்லலாம். ஏனென்றால் கலைஞர்கள் மட்டும்தான் மனதை ஜெயிப்பவர்கள், மனதை உருக்குபவர்கள், மனதோடு நெருங்கி வருபவர்கள், எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் தருபவர்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட கலைஞர்களால் இன்றைய அரங்கம் நிரம்பி வழிகிறது. மிகவும் அழகான ஒரு அரங்கம். கண்ணதாசனின் ஒரு பாடல் உண்டு, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று. குனிகின்ற தலைகளில் தான் மாலைகள் அதிகமாக விழும். அப்படி மாபெரும் சபைகளில் நடந்து நிறைய மாலைகளை பெற்ற அந்த அற்புதமான கலைஞர்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். இன்றைய காற்று சிம்மாசனம் கலைஞர்கள் சிம்மாசனமாக மலர்கிறது. உங்களுக்காக அற்புதமான பல கலைஞர்கள். கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு, காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன ஒரு சிறப்பான சந்தோஷம் அப்படின்னா, அரங்கமே நிரம்பி வழியுது. அந்த நல்ல கலை உணர்வால், எல்லோருடைய புன்னகையால், எல்லோருடைய மனசில் இருக்கின்ற அந்த அதிர்வால் இந்த அரங்கம் இன்றைக்கு நிரம்பி வழிகிறது. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற அந்த மனசின் சந்தோஷத்தோடு உங்களுக்கு மீண்டும் வணக்கத்தை சொல்கிறேன். முதல்ல ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஜதி கிருஷ்ணன்னே உங்களுக்கு பேரு, அடைமொழியே வந்துருச்சு. அது எல்லாம் உங்கனாலதான் அது உருவாகிடுச்சு. இல்ல நீங்க எல்லாம் மிகப்பெரிய கலைஞர்கள், கோயம்புத்தூரின் அடையாளமா இருக்கக்கூடிய கலைஞர்கள். நீங்க மிகுந்த ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கலை குடும்பத்திலிருந்து வந்த நீங்க இன்றைக்கு நம்மோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் வரவேற்பு சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேசலாம் ஐயா. அடுத்தது சதீஷ் வணக்கம். இருக்கிறதுலயே இளைஞர் நீங்க, அப்புறம் சக்தி நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அந்த இளைஞருக்கே உண்டான துடிப்பு, கண்ணுல அப்படியே நட்சத்திரம் மின்னுது. ஒரு இங்க கோயம்புத்தூர்ல ஒரு அழகான நடன பள்ளியை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய பாதங்கள் படாத மேடைகளே இல்லைன்னு சொல்லலாம். நிச்சயமாக ஒரு உற்சாகமான இளைஞர்கள் பட்டாளம் உங்கள் பின்னாடி இருக்கு. நீங்க வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன ஐயா வணக்கம். சமர்பா, ரொம்ப அழகான ஒரு வித்தியாசமான பேரு. உங்களுடைய பூர்வ ஜென்ம பெயர் இல்லை, உங்களோட பெற்றோர்கள் உங்களுக்கு வைத்த பெயர் குமரேசன். அதை தாண்டி நீங்கள் உங்களை உணர்ந்த போது வைத்துக் கொண்ட பெயர் சமர்பா. அந்த போர்த்துறை பற்றிய இல்ல போர்க்கள பாடல்கள், இல்லை போர் உணர்வு மூட்டக்கூடிய பாடல்களுக்கு சொந்தக்காரர் நீங்கள். அந்த மாதிரி பறை ஒலிக்கக்கூடிய குரலுக்கும் சொந்தக்காரர். நிறைய இருக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு சங்கதி. தொடர்ந்து பேசுவோம். என்ன வணக்கம் சக்தி. ரொம்ப அழகான பேர் சக்தி. புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பேரு, ரத்தத்துல ஒரு துள்ளலை உண்டாக்கக்கூடிய ஒரு பேர். நிச்சயமாக இங்க உள்ள கல்லூரியில மாணவர். எந்த கல்லூரி? விஎல்பி கலை அறிவியல் கல்லூரிங்க, கோவை. அதுல என்ன படிக்கிறீங்க? எம்சிஏ 2ஆம் ஆண்டுங்க. என்ன எம்சிஏ? எம்சிஏ. ஓகே. அதை தாண்டி ஒரு பறை குழுவும் வச்சு நிமிர்வு கலையம் சொல்லி போட்டு ஒரு பறை குழு வச்சிருக்கோம். இதுல முழுக்க மாணவர்களை ஒன்றிணைச்சு ஒரு பறை குழு பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த வயதிலேயே ஒரு விழிப்புணர்ச்சியோட பண்ணிட்டு இருக்கிற ஒரு இளைஞரை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். பாலசுப்ரமணிய வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட நடன நிகழ்வுகள் நிறைய பார்த்திருக்கேன். உங்களோட சிறப்பியல்பு என்னன்னா, பிரம்மாண்டமா இருக்கும் உங்களோட நடன நிகழ்ச்சிகள் எல்லாமே. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதே மாதிரி உங்களோட முயற்சியும் பிரம்மாண்டமா இருக்கும், உழைப்பும் பிரம்மாண்டமா இருக்கும். இப்படி மனசளவுல பிரம்மாண்டமா இருக்கிற உங்களை சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த குழுலயே மிக அமைதியா இருக்கக்கூடியவர்னா ஸ்ரீனிவாசா. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அவர் மேடை பாடகர், ஆனா பேசவே மாட்டார். குரலை அப்படி பாதுகாக்கிறவரோன்னு எனக்கு தோணும். ரொம்ப மயிலிறகால் வருடி விடக்கூடிய அளவுக்கு பனித்துளியோட மென்மையில பேசக்கூடிய ஒருத்தர்னா ஸ்ரீனிவாச சொல்லலாம்.
ஸோ 1000 மேடை கண்ட அற்புதமான கலைஞர். இருந்தாலும் அந்த பணிவும் பாருங்களேன், சொல்லும் போதே அவர் கண்ணீர் வந்துடுச்சு. இந்த நிகழ்வு தான் கலைஞர்களோட அடையாளம் இல்ல? நிச்சயமா அந்த ஒரு வார்த்தை, ஒரு சின்ன கைத்தட்டல், ஒரு அங்கீகாரம், இதுதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பூரிப்பு, சந்தோஷம் எல்லாமே. அப்படி உங்களுக்கு நிறைய கிடைக்கணும்னு இப்பவே முதல்ல வாழ்த்து சொல்லிடுறோம். எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா, முதல்ல அவங்கவுங்க கலைகளோட ஆரம்பிக்கலாமே. நீங்க சொல்லுங்க ஐயா, உங்களோட ஒரு பாடல், அந்த உணர்வூட்டக்கூடிய ஏதாவது ஒரு பாடலை சொல்லுங்க முதல்ல. அச்சம் நாணமடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு, இச்சை கிளியாய் போக பொருளாய் இருப்பதுதானா பெண் பொறுப்பு, இருப்பதுதானா பெண் பொறுப்பு. எத்தனை உரிமைகள் ஆணுக்கு, அதில் ஏதும் இல்லை இங்க பெண்ணுக்கு. 1000 வஞ்சனை பெண்ணுக்கு, அது தெரிவதில்லை நம் கண்ணுக்கு. அச்சம் நாணமடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே, அற்புதம். நம்ம கேட்டது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு. சக்தி, உங்களோட பறை கேட்கணும். தலங்குத்தும் கிடத்தம் தா ரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த ஜம் தஜம் த ரித்த தத்த ரித்த தத்த நத்த ஜம் தஜம் த ரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த ஜம் தஜம் தத்த ரித்த கிட்ட தின்ன தத்த நத்த ஜம் தஜம் த ரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த ஜம் தஜம் தத்த ரித்த கிட்ட தின்ன தத்த நித்த ஜம் தஜம் த ரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த ஜம் ஜம் தரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த கிட்ட தின்ன த ரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த ஜம் ஜம் தரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த கிட்ட தின்ன த ரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த ஜம் ஜம் தரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த கிட்ட தின்ன த ரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த ஜம் ஜம் த ரித்த கிட்ட தீம் தரித்த கிட்ட தீம் தரித்த கதித்தாம் கிடத்தம் த ரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த கிட்ட தின்ன தரித்த கதித்தாம் கிடத்தம் த ரித்த கிட்ட தின்ன தத்த ரித்த கிட்ட தின்ன தரித்த கதித்தாம் கிடத்தம் தரித்த கதித்தாம் கிடத்தம் ரொம்ப மகிழ்ச்சி. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை,
சுவாசிக்க ஆசையில்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு நியாயமில்லை, நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வார்த்தை இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க கலைகளை செய்து காமிச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பொதுவா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம நிறைய பின்புலங்கள்ல இருந்து வந்திருக்கோம். ஆனா உங்களோட பேசி பார்த்ததுல எல்லாருக்குமே அந்த ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. சமூகம் எனக்கான அங்கீகாரத்தை இன்னும் முழுமையா தரல அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு வருத்தம் இருக்கு, அந்த வேதனை இருக்கு. அது எவ்வளவு தூரம் சரியான? அந்த ஒரே கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லுங்க. ஸ்ரீனிவாஸ் சார், நீங்க சொல்லுங்களேன். கலைஞர்களுக்கான அங்கீகாரம் நம்ம சமூகத்துல முழுமையா இல்லைங்கிறது நீங்க எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கீங்க? சமூகத்தில் கலைக்கு என்ன எல்லாரும் எதிர்பார்ப்பு இருக்குங்க. அதே போல் மேடை மெல்லிசை கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு அமைப்பு இருக்குது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா கலைஞர்களும் அதாவது அவங்கள அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அங்கீகாரம் தேவை கண்டிப்பாக. அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் இல்லாமல் எல்லா கலைஞர்களும் எல்லா ஆதரவும் கிடைச்சா தான் அவங்க வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். தொடர்ந்து முடிந்தவரையில் இப்பொழுது கடந்த ஒரு 10-20 ஆண்டு காலமாக 10 வருட காலமாக நிறைய கலைஞர்கள் உருவாகி இருக்கிறாங்க புதுசாக. அதே போல் இன்னும் நிறையா பல்வேறு திறமைகள் உள்ள கலைஞர்களை அங்கீகாரம் கிடைச்சா சமூகத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. பாலசுப்ரமணியன் சார், நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மைதான். அதாவது எடுத்த உடனே அந்த ஒரு குழந்தைய சேர்த்துறாங்க அப்படின்னா அந்த குழந்தை எடுத்த உடனே அடுத்த மாதத்துலேயே அடுத்த வாரத்திலேயே ஒரு பெரிய மேடை நிகழ்ச்சி பண்ணணும்னு நினைக்கிற எண்ணம் இப்போ மக்களுக்கு நிறையாவே வந்துடுச்சு. அந்த கலையினுடைய நுண்மையையும் நுணுக்கத்தையும் கற்றுக்கொள்ளாமலேயே அவங்க மேடை நிகழ்ச்சிகள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சில சமயங்களில் ஆசிரியர்களும் அதுக்கு துணை போகிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சமூகத்தை மாற்றிருக்காங்க. சமூகம் வேகமாக போயிட்டு இருக்கு, எல்லாத்துலேயும் வேகமாக போயிட்டு இருக்கு. உண்மையான ஒரு கருத்தை வெளிப்படையாக பேசுகிற சந்தோஷம். ஆனால் கலைகளில் இன்னும் அதே லெவலில் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இன்னும் அந்த புராணங்கள் எடுத்துட்டு இருக்கோம், பழைய காலத்து ராஜா கதைகளை எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதுலயும் புதுமையை நம்மளும் புகுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் சூழல்ல நாம இருக்கிறோம். ஏன்னா ஒட்டுமொத்த சமூகத்துல நானும் ஒருத்தன் தான். நிச்சயமா நானும் சமூகம் தான், நீங்களும் சமூகம் தான், எல்லாரும் சமூகம் தான். சமூகம் அங்கீகரிக்கலன்னா அதை நானும் அங்கீகரிக்கலன்னு தான் ஒரு அர்த்தம் இல்லைங்களா? அதனால நம்மளும் அதை மாற்றுவதற்கான பெரிய முயற்சி அந்த பொறுப்புணர்வில் இருக்கிறோம். அந்த முதல் அடியவாது எடுத்து வைக்கணும். அந்த இடத்துல ஒரு அழகான பாரதியாரோட ஒரு வரி, அப்பன் வெட்டிய கிணறு என்று உப்பு நீரை குடிப்பவன் முட்டாள் அப்படின்னாரு. ரொம்ப அழகான ஒரு வரி. ஏன்னா அப்பன் வெட்டிய கிணறாவே இருந்தாலும் நீங்கள் உங்க புதிய பாதையை போடணுங்கிறது நிச்சயமா போடணும். அந்த மாதிரியான வேலையை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. பாடல், கிராமிய பாடல்கள்ங்கிறது ஒரு வகை இருந்தாலும் அதை சமூக விழிப்புணர்ச்சிக்காக இப்ப பயன்படுத்திட்டு இருக்கீங்கல்ல. நாட்டுப்புற கலைகள்லயே கூட பெண்ணோட அழக, இயற்கையோட வர்ணனைய இப்படி எல்லாமே பாடுவதை விட்டு பிரச்சனைய பாடுறதுங்கிறது உங்களோட முத்திரை. அந்த திசை நோக்கி எப்ப பயணிக்க ஆரம்பிச்சீங்க? ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்துதான். என்னுடைய 30 வயதுக்கு மேலதான். சமூகத்து எதை செய்தாலும் அது சமூகத்துக்காக இருக்கணும், நமக்கானதோ அல்லது யாருக்கானதோ இல்லை. பொதுவான மக்கள் அப்படின்னா அவங்க சமூகம் தான். அந்த சமூகத்துக்கானதா இருக்கணும். ஒரு பாடல் என்பது பொருள்பட அறிவியல் பூர்வமாக இந்த சமூகத்துக்கு ஏதேனும் ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் என்று விரும்பி செஞ்சிருக்கான். நிச்சயமா ரொம்ப அழகான ஒரு மாற்றம். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கிடைச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். இவ்வளவு தயக்கத்தோட வருதுதான் என்னோட ஒரே கேள்வி. கிடைச்சிருக்கு, அதுலயே தெரியுது ஏதோ ஒரு இடத்துல மெதுவா தேங்கி நிக்குது அப்படின்ட்டு. நிச்சயமா. சக்தி, நீங்க சொல்லுங்களேன். நீங்க இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்கீங்க, இருந்தாலும் உங்களோட திசை இது நோக்கி நீங்க பயணப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல மற்ற கலைஞர்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மற்ற கலைஞர்களை காட்டிலும் பறைசைக்கான அங்கீகாரம் இன்னும் சமூகத்தில் பெருசாக வரல. ஏன்னா இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம சமூகத்தை வெளியே சொல்கிறத விடவே குடும்பங்கள்லேயே சில இதுகள் வந்தது. அது எல்லாம் தாண்டி
வீட்டில் இருக்கிறவங்க மற்ற சொந்தங்கள் என்ன நினச்சாலுமே அதுக்கு அங்கீகாரம் கொடுக்காட்டியுமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இதற்கான அங்கீகாரம் கொடுத்து என்னுடைய முதல் பறை எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தந்தார். ஓ, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி அங்கீகாரம் வெளியே கிடைக்காட்டியுமே என் வீட்டில் எனக்கு ஒரு அங்கீகாரம், முதல் அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே சமூகத்தில் போய் இந்த சமூகத்திற்காக நாங்கள் இந்த இதையை வந்து மக்கள் கலையாக மாற்றணும், புதுசான கலையாக இதைய பறை இசையை கொண்டு வரணும், மீட்டெடுக்கிற வேலை செய்யும்போது நிறைய இடத்துல நாங்கள் மேடைகளில் நிறைய பட்டோம். எப்படின்னா இப்போ முதல் இதை பறை இசை வச்சாங்கன்னா இல்லை தமிழ் நாதஸ்வரம் தான் முன்னாடி வைக்கணும், மங்கள இசை வச்சுட்டு அப்புறம் நம்ம கேட்டோம். இது அமங்கல இசை கிடையாது, வாழ்விற்கான எல்லா சூழ்நிலையிலும் வாசிக்கிறது இசை, இது அதுக்குன்னு உருதாக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நிறையா மேடைகளில் இப்போ அதுக்கப்புறம் இப்போ சில மேடைகளில் நிகழ்ச்சி தொடக்கத்தில் போவே பறை இசை கொண்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. கோவையில் வந்திருக்கு. ஆமாம், கோவையில் ஒரு பெரிய ஒரு மாறுதல் நடந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொல்லுங்க சதீஷ், உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நடனம் மட்டுமே வாழ்க்கையா கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வேற எந்த தொழிலும் பண்ணல நீங்க. கண்டிப்பா மேம். அப்படி இருக்கும்போது சமூகம் எனக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும், என்னால ஒரு வாழ்க்கையை நடத்த முடியுங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கா? இல்ல, எனக்கு இந்த நம்பிக்கை வந்ததுக்கு காரணமே சமூகம் அங்கீகாரம் கொடுத்தங்காட்டி தான் எனக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன் மேம். அந்த சமூகம் என்ன இன்னைக்கு ஜென்ரேஷன் சொல்ற மாதிரி அந்த ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு நடனத்துறை இந்த மாதிரி என்ன மாதிரி நடனப்பள்ளி வச்சிருக்கவங்க எல்லா குழந்தைகள் தேடுறாங்க, குழந்தைகளுக்கு நடனத்தை கத்து தரணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் தேடுறாங்க. பெற்றோர்கள் தான் சமூகம். ஸோ அவங்கள நம்பி தான் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல இந்த இது ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் பள்ளியிலையும் நிறைய குழந்தைகள் இப்பவும் கத்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் நல்ல ஆர்வத்தோட வராங்க. பெற்றோர்கள் குழந்தைகளை என் குழந்தை இந்த மாதிரி நல்லா ஆடணும், டிவியில் வரணும், அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன்ல இந்த சமூகத்துல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சமூகம் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி, அழகா இருக்கு நீங்க சொல்ற பதில். கிருஷ்ணன் சார், நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஏக்கம் எப்பவுமே இருக்கும், நான் இன்னமும் அதிக உயரம் போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வலி இருந்துகிட்டே இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு சமூகம் தான் என்னை வாழ வச்சுட்டே இருக்கு மேடம். என்னுடைய முதல் மாணவியே என்னோட நண்பனோட அக்கா பொண்ணை தான் கொடுத்தாப்பிள்ளைங்க. அப்போ நான் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவில் சீஃபாக இதை இருந்துகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் எடுத்துட்டிங்கனாலும் பார்த்துட்டாலும் என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் டான்ஸ் பண்ண போவாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக தான் நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் சின்ன குழந்தையில. அப்போ போயிட்டு வர என்னாச்சுன்னா எனக்கு அதில் ஆர்வம் வந்துருச்சு, அவங்கெல்லாம் விட்டுட்டாங்க. நான் இதை நான் கிரிப்பாக பிடிச்சிட்ருக்கேன். என்னுடைய ஆசான்கள், என்னுடைய ஆசிரியர்கள்லாம் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க சொல்லக்கூடிய ஜதிகள், அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் மற்ற மாஸ்டர்ஸ் மாதிரிலாம் எங்கள் மாஸ்டர்ஸ் சொல்லவே கிடையாதுங்க. இல்லை, இப்போ உங்களுக்கு சமூகம் அங்கீகரிக்குதுன்னு உணர்றீங்களா? ஆமாம் ஆமாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டே எனக்கு இந்த தொழிலுக்கு வாங்கன்னு சொல்லுதே என்னோடய சமூகம் தான் என்னை இந்த தொழிலுக்கே வர வச்சுது. ஆனால் என்னோடய வளர்ச்சிக்கு அது உதவுதான்றது தான் எனக்கு அதைத்தான் நான் கேட்டேன். இதைத்தான் நான் கேட்டேன், இப்படி வேறு வார்த்தைகள்ல கேட்டேன். ஏன்னா எப்பவுமே நீங்க பேசும்போது ஒரு கண்ணீர் திரையிடுறத நான் பார்த்திருக்கேன். இவ்வளவு வளர்ச்சிக்கு உதவலைங்கிற ஒரு ஏக்கம் இருக்குல்ல, என்னோட சுத்தி ஜாஸ்தியா போகணும்னு சொல்றதுக்கு வேண்டி பெரிய இந்த குளத்துக்குள்ளார பெயர்லாம் நான் கத்துவேன். நான் தருக்கிறதுக்கு மேலே சவுண்டெல்லாம் போகணும், வாய்ஸ் அதே மாதிரி நாங்களே பாட்டு பாடணும் அப்படின்றதுக்கு வேண்டி வாய்ஸ் பிடிக்கணுன்றதுக்கு வேண்டி காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு போய் சவுண்டாக பாடுவோம். அப்படி பாடும்போது கூட சில பேர் எனக்கு என்ன ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க, வேறு வேலை இல்லையாடா அப்படிம்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன குழந்தை மாத்திரம் அண்ணா நல்லா இருக்குண்ணா, இன்னொரு தடவை பண்ணுங்கண்ணா அப்படின்னாங்க. அது அந்த குழந்தையோட மனசு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண வீட்டில் எல்லாம் என்ன சொன்னாங்க, வீட்டில் வேண்டாம் அந்த தொழிலெல்லாம் என்ன தொழில் இது அப்படின்னாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பகைச்சிட்டு இன்றைக்கி சமூகத்தில் ஒரு 30 வருஷம் 32 வருஷம் இதில் இருக்கேன். இன்ன வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு இருக்கே தவிர ரொம்ப ஹை லெவலில் என்னை கொண்டு போகிறதுக்கு இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் அந்த போராட்டம்ங்கிறது அவருக்கு நிறைய இருக்கு. ஏன்னா கலைகள் மூலமா அவர் வாழ்க்கை பொருளாதார ரீதியில உயரலைங்கிற ஏக்கம் இருக்கு. அதைத்தான் நான் கேட்டேன். ஸ்ரீனிவாசன், நீங்க சொல்லுங்களேன். ஒவ்வொரு கலைஞனுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு கைத்தட்டல் பாராட்டு இதையெல்லாம் தாண்டியும் வயிறு ஒண்ணு இருக்கு. அதுக்கு இந்த கலை எவ்வளவு தூரம் ஒரு சார் அப்படியே நாங்க ஒரு அந்த திரைப்பட பாடல மெல்லிசை கட்சி எல்லாரும் ஜனங்கள்லாம் ரசிக்கணும். அந்த திருப்தி, அதாவது ஜனங்க ரசிச்சு அவங்க கைதட்டி பாராட்டுறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஸ்கார் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது சில சமயங்களில் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் கூட மறக்க செய்து விடும்.
அது வந்து அது அது ஒரு சில பேர் அதை வந்து பொது நினைச்சு அப்படியே வாழ்ந்து இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. போதையிலேயே வாழ்ந்து அது தன்னை தொலைத்த எத்தனையோ கலைஞர்களும் இருக்காங்க. அது உண்டுங்க, கண்டிப்பா உண்டு. பட் நீங்க சொல்லுங்க பாலசுப்ரமணியம் சார், ஒரு மேடையில 1000 பேர் பாராட்டுறாங்க எல்லாம் இருக்கு, ஆனா வீட்டுக்கு வந்தா வயிற்றுல பசி இருக்குல்ல? நிச்சயமா பசி இருக்கு. அதை வாழணும். வாழ்க்கைக்கு உண்மை வந்து உங்களுக்கு உணவு கண்டிப்பாக வேணும். ஆனால் கலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மாவுக்கு வந்து மருத்துவம் அளிப்பது கலைகள் நான் சொல்லுவேன். சரிங்களா? எல்லா மருத்துவமே உடம்புக்கு எதாவது வந்ததுக்கப்புறம் தான் மருந்தாக இருக்குது. ஆனால் இந்த கலைகள் மட்டும்தான் உடம்புக்கு வராதுக்கு முன்னாடியே அந்த ஒரு மருத்துவத்தை கொடுக்குது. அந்த உற்சாகத்தை எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதற்கான வாழக்கூடிய அந்த ஜீவன் என்ன சொல்கிறது, அதாவது ஏதோ பிழைச்சிட்டு இருக்குமே ஒழிய வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொல்ல முடியலை. எல்லா கலைஞர்களுக்கும் அந்த கைதட்டவே தோணலை எனக்கு. பிழைச்சிட்டு இருக்கோமேன்னு சொல்றோமே தவிர வாழ்ந்துட்டு இருக்கோம் தோணல. ஆனா வாழ்றது உண்மைங்க. அதாவது மற்றவர்கள் மனதில் நிற்பவன் தான் வாழ்கிறவன். நம்மெல்லாம் இந்த மற்றவர்கள் மனதில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றோம். அந்த நிலையை கூடிய விரைவில் அடைய வேண்டும். அந்த லட்சிய வெறியோட தான் போயிட்டு பொறுப்பு சமூகத்துக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. நிச்சயமா. சக்தி, நீங்க சொல்லுங்க, தைரியம் இருக்கா? சமூகத்தை நான் கலையோட எதிர்கொள்வேன், இல்ல படிப்பு மூலமா ஒரு வேலை தேடிக்கணும் அப்படிங்கிற இரட்டை சவாரி இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இரட்டை சவாரி இருக்கு. இல்ல சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ ஏன் அந்த தைரியம் இல்ல? இரட்டை சவாரி இருக்கு, தைரியம் இருக்கு. தைரியம் இருக்கிறங்காட்டி தான் இப்போ வரைக்கும் இறங்கிட்டோம். இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம இப்போ கலை சார்ந்த ஒரு பணி போயிட்டு இருக்குது, நம்ம துறை சார்ந்த ஒரு பணி போயிட்டு இருக்கு. இப்போ நான் படிக்கிற என்னை சார்ந்த கணிப்பொறி சார்ந்த ஒரு வேலைக்கும் போகணும். என் கலையும் வந்து மக்களுக்கான கலையா வந்து பொதுஜன கலையா மாற்றணும். இந்த 2 சவாரியும் வந்து இப்போ வரைக்கும் தைரியமாக போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்னன்னா, இன்னும் கொஞ்சம் மக்கள் சொன்ன மாதிரி அங்கீகாரம் எங்களுக்கு தேவைப்படுது, இன்னும் தேவைப்படுது. சமர்ப்பா சார், உங்கள்கிட்ட நான் எதிர்பாராத நிகழ்வுலாம் நடந்திருக்கு இந்த கலைத்துறைக்கு வந்த பிறகு. அதுக்கு உதாரணத்துக்கு ஏராளமாக சொல்லலாம். அதில் ஒன்று, எனக்கு ஒரு 150 ரூபா வேணும், சென்னைக்கு நான் போகிறேன் நிகழ்வுக்கு. ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு அன்னைக்கு நிகழ்வுக்கு போகணும். அங்கே போனால் எனக்கு 1000 ரூபா கிடைக்கும். இங்கே போகிறதுக்கு எனக்கு 150 ரூபா இல்லை. இப்போ 200-300 வேணும். அப்போ 150 தான். திடீர்னு கோபியில் ஒரு நிகழ்வு கூப்பிட்டாங்க. அவர் கூப்பிடும்போதே சொல்லி கூப்பிட்றாரு, பணம்லாம் தரமாட்டோம், நீங்கள் வந்து பாடிட்டு போங்க அப்படின்றது. நான் இரவு சென்னை போகணும், இதுக்கு போகணுமா? இல்லை, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து பாடினேன். என்னால் உண்மையிலே அது சொல்லும்போதே நினைக்கும் போதே எனக்கு மனதுக்குள்ள மக்கள் வாழ வைப்பாங்கடா உன்னை மக்களை நம்பினா என்று ஒரு கிட்டத்தட்ட 10-20 900 சில்லற ரூபா என் கையில் வந்துச்சு அந்த மேடை. அது என்னால் அதெல்லாம் அது போல் இன்னும் ஏராளமாக சொல்லலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள் பின்னால் எனக்கு நிறைய நடந்தது. கிட்டத்தட்ட நிகழ்ச்சிக்கு போகிறவங்கள இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து இவ்வளோ தொகைன்னெலாம் கேட்டதில்லை. அவங்களா கொடுப்பாங்க, நான் இதை நம்பி வாழ்கிறேன், வச்சு தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் அவங்க தொகையை கொடுக்கறது குறைந்தபட்சம் ஒருத்தர் எனக்கு எல்லா செலவும் போக 1500 ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். மேடையிலேயே 5000 6000 வசூலான மேடைகள்லாம் இருக்குது. அப்படி மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, மற்றவங்க பேசுனதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஆனாலும் அழகாக சொன்னார், பிழைப்பு வேறு வாழ்க்கை வேறு. பிழைப்பு என்பது தப்பித்தல், அது விலங்குகள் அதுகளுக்கானது. வாழ்க்கை என்பது தான் மனிதனுக்கு. நான் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக தான் நம்புகிறேன், வாழ்வேன் என்றும் நம்புகிறேன். இல்லை, கலைஞர்கள் தான் சுவாசிக்கிறாங்க, மீதி பேர்லாம் மூச்சு தான் விடுறாங்க. அதனால நீங்க எல்லாம் சுவாசிக்கிறீங்க, அதுக்கே நம்மளோட வாழ்த்துக்கள். சதீஷ், உங்களோட கருத்து? ஏன்னா நீங்க வந்து ஒரு குழுவா வரீங்க. கண்டிப்பா நிச்சயமா அத்தனை பேருக்கும் மேடையில் ஆடி முடிச்சப்புறம் ஏதோ ஒரு 100 ரூபாயாவது கொடுக்கறதுக்கான ஒரு கட்டாயம் இருக்கும். கண்டிப்பா இருக்கு. நீங்க எதிர்பார்க்கல, உங்க குழுல இருக்கிறவங்க எதிர்பார்க்கலனாலும் அவங்க வீட்டுல போய் கேட்பாங்க, நீ ஆடிட்டு வந்தியே என்ன பண்ண அப்படின்னு. அந்த பதில், அதுக்கு அந்த கேள்விக்கான பதில் என்ன உங்கள்கிட்ட? அந்த கேள்விக்கான ஒரே பதில், அந்த என்னால் முடியும். நான் அதுக்காக தான் நான் என்ன நம்பி வராங்க. ஸோ அவங்களுக்கு நான் பண்ணணும். பண்ணலைன்னா நான் அந்த ஒரு ஹெட்டுங்கிற ஒரு போஸ்ட்ல நான் இருக்க முடியாது. அதே சமயம் அவங்களுக்கு என்ன நான் பண்ணணும், அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த இது நான் பண்ணணும். அதுக்காக தான் அவங்கள கூப்பிட்றேன். நான் கூப்பிடும் போதே அவங்களுக்கு தெரியும், ஒரு நம்பிக்கை வரணும். எங்கூட வராங்கன்னா அந்த பொண்ணுங்களாகட்டும், தென் எங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டான்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களும் இருக்காங்க, கல்லூரி பொண்ணுகள், அதன் நடன இது முழுமையாக வேலை செய்கிற நடன பயிற்சி பசங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஒரு மாஸ்டராக நான் சொல்கிறேன், என் மாஸ்டர் என்னை பார்த்துப்பாங்க. அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னா, என்கிட்ட அந்த அளவுக்கு தொழில் இருக்குது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அந்த டேலண்ட் இருக்குது. ஸோ அந்த தைரியத்தில் தான் அவங்கள கூட வச்சுருக்கேன்.
இப்போ உள்ள தலைமுறை உங்கள்ட்ட குழந்தைகள் கத்துக்க வராங்கல்ல, ஆமாங்க ஆமாங்க. அவங்கள்ட்ட ஒவ்வொரு மாசமும் ஃபீஸ் வாங்கும்போது எனக்கு ஃபீஸ் கொடுத்தே ஆகணும் இம்மீடியட்டா அப்படின்னு கண்டிச்சு வாங்க முடியுதா, இல்ல பரவாயில்ல அடுத்த முறை சேர்த்து கொடு அப்படின்னு அந்த கணக்கு வழக்கு தொடருதா? இல்ல அது தொடருங்க கண்டிப்பா. ஏன்னா அது அவங்க அவங்க உண்மையிலேயே அதை வந்து அந்த அவங்க வர்த்து அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க தொடர்ந்து என்னை ஆதரிக்கிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். எனக்கு இசைதான் சாப்பாடு போட்டு கொண்டிருக்கின்றது. அந்த உண்மையை அதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். நம்ம சாருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க வர்றாங்க. அதுக்கு நானும் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்கூடாக பார்க்கிறார்கள் மேடம். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் அந்த முன்னேற்றம், அவர்கள் அபரிமிதமான முன்னேற்றம், ஒவ்வொரு ஸ்டேஜிலும் எக்ஸ்போனன்ஷியலாக அவங்க க்ரோத் ஆகிறது. அதாவது ஒரு கோவையை சேர்ந்த ஒரு பெரியவர் சொன்னார், என்ன சார் நீங்க கல்ல கூட பாட வச்சிருவீங்களாமே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது நம்ம கல்வி முறை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு துறையை தேர்ந்தெடுத்து விட்டு இப்போ ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபுட்பால் விளையாடுறாருன்னா உடனே அவங்கள ஃபுட்பால் கோச்சிங் சின்னலேருந்தே கொண்டு போய் சேர்த்த முடியுங்க. இங்கே வந்து நம்ம ஒரு டிகிரி முடிச்சே ஆகணும், கூட இசையும் பயின்று ஆகணும். ஸோ இதில் இப்போ சில நேரங்களில் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பாடுற குழந்தை எங்ககிட்டே வந்து கேட்பாங்க, நான் எந்த ட்ரேடுக்கு போகிறது மாஸ்டர், நான் பாடுறது மியூசிக்கில் இருக்கட்டுமா இல்லை நான் வந்து டிகிரி முடிக்கட்டுமா அப்படிங்கும்போது அந்த இடத்துல நாங்கள் வந்து உங்களுக்கு எது ஆழமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ வாழ்க்கை, அது அவங்க பேக்ரவுண்ட் அதில் இருக்கணுங்க. பிகாஸ் நாங்கள் பாடின காலத்துல எல்லாம் போய் நான் பாடி கல்லூரி கட்டணம் எல்லாம் செலுத்திய காலங்கள் உண்டு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லாமல் அவங்களுடைய மேன் இஸ் ஆஸ் குட் ஆஸ் சிச்சுவேஷன் சொல்வது போல அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். அப்படியே இன்னொரு சின்ன கருத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கற்றுக்கொள்வதை அவங்க டீப்பா கத்துக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதான் நீங்களும் சொன்னீங்க ரொம்ப கொஞ்சம். ஏன்னா அதுல அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு ஒத்துழைக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து இன்னும் கட்டுறது கைமண் அளவுன்னு சொல்லி தான் நிறைய பெரியவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு கற்றுக்கிட்டாலே அவங்க போதும் அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்துடுறாங்க. ஒரு சில நேரங்களில் புகழ் என்னும் போதையிலும் அவங்க தள்ளப்பட்டு விடுகிறார்கள். உலகத்திலேயே அதிகமான ஒரு இன்டாக்சிகேஷன் கொடுக்கக்கூடிய போதை புகழ் போதை தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க சொல்லுங்க பாலசுப்ரமணியம் சார், இந்த கருத்துக்கு உடன்படுறீங்களா? கண்டிப்பா உடன்படுறேங்க. எனக்கு கட்டணமெல்லாம் நிக்கிறது இல்லைங்க. கட்டணம்லாம் நிக்கிறது இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே கட்டணமெல்லாம் கொடுத்துறாங்களா? அடடாடா, நல்ல பெற்றோர்கள் இருக்காங்க போல இருக்கு. நான் ஒரு பேராசு படிச்சுவேன், படிச்சா இப்படித்தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு இல்ல கண்டிப்பான குரு கண்டிப்பா இருக்கு. அது அப்படி சொல்லணும். அது வந்து இப்போ என்னுடன் வந்துட்டு இருக்கிற குழந்தைகள் வந்து அதுக்கு செட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். மற்ற குழந்தைகள் நிச்சயமா வந்து நிக்கிறது இல்லை. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம். ஏன்னா மற்ற கலைகளுக்கு இல்லாத ஒரு பெரும் சிறப்பு இதுக்கு இருக்கு. ஏன்னா மற்ற கலைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் பரதநாட்டியம் உள்ள கொண்டு வர முடியும். ஒப்பனை வேணும், உடை அலங்காரம் வேணும், இசை வேணும், பாடுறவங்க வேணும், கொன்னக்கோல் வேணும், எல்லாரும் வந்தா தான் அதை கொண்டு வந்து சிறப்பாக கொண்டு வர முடியும். ரொம்ப அழகா பேசிட்டே இருக்கீங்க சார். நீங்க சொல்லுங்க, உங்களோட குடும்பத்துல யாராவது இந்த துறையில இருக்காங்களா? ஏற்கனவே இசைத்துறைங்கிறது நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இதில் என்னுடைய அம்மாலாம் நல்லா பாடுவாங்க. அவங்க தான் சரி அப்பாவுக்கு தெரியாம நீ போய் கத்துக்கோன்னு சொல்லி பணம்லாம் கொடுத்துட்டு பண்ணாங்க. அதுலயே ஒரு பெரிய கதை இருக்கு, பெரிய கதை இருக்கு. அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில் நான் ஏற்றுன்ற குழந்தைங்க எல்லாமே பெரிய பணக்காரங்களே கிடையாது. ரொம்ப ஏழை குழந்தைங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சிறப்பாக சொல்லிக் கொடுத்து அந்த மேக்கப்லேருந்து எல்லாமே நானே எல்லாமே வச்சுருக்கேன். நானே அதவே கொடுப்பேன். நான் சில இதுலேயும் என்ன பியூட்டிஃபுல் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க சில பேரண்ட்ஸ். அதுதான் பெரிய ஒரு இதாக இருக்கும். நான் கொடுக்குறதே ஃப்ரீ, அதையும் ரெண்ட்டுக்கு எடுக்கிறது ஃப்ரீயாக கொடுக்குறமே அதையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் 1 வாரம் 10 நாள் கழித்து அந்த குழந்தைகளை வந்து கண்டுபிடிச்சி திருப்பியும் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வாங்கி பேக் பண்ணி வைப்போம். அதேமாதிரி மேடை நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கு முன்னாடி வரைக்கும் பக்கத்துலேயே இருப்பாங்க. ஃபங்க்ஷன் நல்லா போயிட்டுருக்கோம், கிராண்டாக போயிட்டுருக்கோம். ஒரு 5000 பேர் 6000 பேர் பார்த்துட்ருப்பாங்க, எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல ஃபினிஷிங் பண்ணி இந்த மங்களம் ஆடிட்டு பார்க்கும்போது நம்ம யாருக்கு வந்து ப்ரோக்ராம் எங்களை ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்க காணாமல் போயிடுவாங்க. அந்த பணம் வந்து நமக்கு கொடுத்தா தான் இந்த மியூசிக் பார்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் பே பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த மோதிரங்களும் அந்த ரிங்கும். போட்டிருக்கிற காரணமே அதுதானா? இதை கொண்டு போய் நம்ம கொடுத்து அவங்களுக்கு அடுத்த நாள் வந்து எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு வரும்.
இல்ல இந்த நிகழ்ச்சியை சமூகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இல்ல நிச்சயமா நாங்க வந்து அமைப்பாளர்களும் பார்த்துட்டு தான் நடக்கிறது இருக்காங்க. தான் நான் சொல்றேன் மேடம். நிச்சயமா. நடக்கிறது தான். சதீஷ் நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும் மேம். நான் வந்து ஒரு சாதாரண நீங்க மோதிரம் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்ல, இனிமேல் போட்டுருவேன். இனிமேல் கண்டிப்பா போட்டுருவேன். அதான் நான் வந்து சாதாரணமான ஒரு குடும்பத்துல இருந்தா வந்தேன் மேம். எனக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சது வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் மேம் அங்கீகாரம். உங்க குடும்பத்துல யாராவது நடனத்துல யாருமே இல்ல மேம். இது வந்து நானே வந்து முதல் புதுசா எங்க குடும்பத்துல காசு கொடுத்து போய் கத்துட்டு வா அப்படின்னு சொல்ற அளவுக்குல அந்த அளவுக்கு வசதியெல்லாம் இல்லை மேம். நானா போய் தான் கத்துக்கிட்டேன். என்னோட ஒரு மாஸ்டர் என்னோட டான்ஸ், நான் ஒரு மேடையில டான்ஸ் பண்ணும்போது ஜான் பிரிட்டோன்னு சொல்லி ஒரு மாஸ்டர் இருக்கிறார் மேம், சென்னை. அவர் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ டான்ஸ் நல்லா பண்ற வான்னு சொன்னா சரி நானும் போனேன் மேம். அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா காலேஜ் போயிட்டு அப்படியே போயிட்டு வந்துடுமான்னாங்க. ஃபஸ்ட்டு பயந்தாங்க, டேய் இதெல்லாம் போனீங்கன்னா படிக்க மாட்டேன் அப்படின்னு. அவங்க சொன்ன மாதிரியே படிக்கல, ஃபுல்லாக டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு மேம். அப்புறம் அம்மா வந்து சொன்னாங்க, உனக்கு என்ன பிடிச்சோ அது பண்ணுன்னு சொன்னாங்க. சரி அம்மா இது இங்கேயே நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னு சொன்னேன், தயக்கத்தோட சொன்னேன். அவங்களும் தயக்கத்தோட சரி உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணுன்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க நீ ஜெயிச்சிட்டடா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அழகான குரல் உண்டுல்ல, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு. நிச்சயமா நீங்க அந்த சந்தோஷத்தை உங்க அம்மா கொடுத்திருக்கீங்க. இன்னும் நிறைய சந்தோஷங்கள் கொடுக்கணும் இது மாதிரி. நிச்சயமா. நீங்க சொல்லுங்க ஐயா, உங்க குடும்பத்துல எப்படி அந்த பொருளாதார சூழல் இல்ல உங்களோட குடும்ப பின்னணியில இப்படி பாடல் ஆசை யாருக்காது இருந்ததா? இல்ல அப்படி இருந்ததா தெரியல எனக்கு. ஏதோ ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது அப்பாவுடைய மார்போட படுத்துட்டு இருக்கும்போது இந்த பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அந்த பாடல் கேட்ட நினைவு வருது நீங்க கேட்ட பிறகு. அதற்கு பிறகு எங்க பெரியப்பா அவர் பாட்டுக்கும் இரவு நேரங்கள்ல பாடிட்டு இருப்பார், கூத்து பாட்டு ஏதாவது பாடிட்டு இருப்பார். அது போலதானே தவிர இப்படி ஒரு அதையே தொழிலாக எடுத்துக்கிற அளவுக்கு வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. என்னன்னா இன்னொன்று நான் எல்லா மேடைகள்லையும் சொல்றது, இது தொலைக்காட்சிங்கிறதால இதுலையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். நான் கலைஞன் இல்லை, எனக்கு கலைன்னா என்னன்னே தெரியாது. ராகமோ தாளமோ ஐயா கூட முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது பல ராகங்களை சொன்னாரு, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க என்று சொல்லலாம்னு நினைச்சேன். காட்டுப்பூக்கள் தானா வளர்றது அது எவ்வளவு அழகு. செடியை பார்த்து மண் தொட்டியில வச்சு தண்ணி ஊற்றி வெட்டி விட்டு வளர்ற பூக்கள், அந்த செடி மாதிரி இல்லாம காட்டுப்பூக்கா தானா வளர்ந்துருக்கீங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதுக்குன்னு ஒரு அழகு உண்டு. அது என்னன்னா வீட்டுல அவங்க துணையார் வந்து ரொம்ப ஈடுபாட்டோட அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா, சொல்லப்போனால் அவங்களையும் பாடலையே பல நேரங்களில் எங்களுக்கு பாடலே ஒரு பாடல் ஏதோ புது வசந்தமாக இன்னும் படத்தில் சொல்லுவாங்க, பாட்டுலால் பசியாறினோம்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது நானும் என் மனைவியும் பல நேரங்களில் அப்படி பாடல்களாலேயே பசியாறி இருக்கோம். அவங்களே விரும்பி கேட்பாங்க, இந்த பாட்டை பாடுங்கப்பா என்று கேட்பாங்க. இன்றைக்கு என் மகள் கேட்குது, இந்த பாட்டை பாடுங்கப்பா என்று. அந்த வகையில் எனக்கு என்னென்னா ஒட்டுமொத்த சமூகமும் அல்லது அந்த சமூகம் சார்ந்த அமைப்புகளும் இயக்கங்களும் ஆதரிக்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று குடும்பமும் நம்மளை அங்கீகரிச்சிருச்சு. அன்னைக்கு மனைவியில இருந்து அப்பா அம்மாவில இருந்து இன்னைக்கு அப்பா அம்மா கேட்கறாங்க, டே எங்காவது பக்கத்துல நிகழ்வு இருந்தா சொல்லு, நாங்களும் வந்து பாக்குறோம் என்று. அந்த வகையில நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்னன்னா சமூகத்துல வேறு ஏதோ ஒரு தாக்கம் வந்துடாம பாத்துக்கணும். வருது, நிறைய வருது, வந்து கொட்டுறாங்க. இங்க ஏராளமான நச்சுக்கிளையை கொண்டு வந்து இங்க கொட்டுறாங்க. அதுல இருந்து தம்பிகள் மாதிரி வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதுல என்னுடைய இன்னொரு வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, என் மகன் இன்னைக்கு பறையில நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சனோ அதெல்லாம் செய்யறான். பள்ளியில் உடல்நலம் சரியில்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு பேசினாங்க. அவங்களுக்கு உங்கள் வயது இருக்கும், அவங்ககிட்ட கொஞ்சம் காட்டமாக வேற பேசிட்டாமா, அவன் படிக்கவே படிக்காட்டி பரவாயில்ல, நான் 3ஆவது தான் படித்தேன், தமிழக அளவில் அறியப்பட்டவனாக மாறி இருக்கேன், தன்னம்பிக்கையோட சொல்கிறேன், தலைக்காலத்தோட சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவன் 9ஆவது படிச்சிருக்கான், இதை வச்சே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை வளர்த்திட்டு போயிடுவேன், நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அவனை தயவு செய்ய. என்னன்னா அவன் இப்படி விடுப்புல கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா படிக்க மாட்டான்னு சொல்றாங்களேங்கிற ஒரு கோவத்துல அப்படி சொன்னேன். அந்த அம்மா கூட சொன்னாங்க, 33 வருஷத்துல இப்படி யாருமே சொன்னது இல்லைங்க என்று வருத்தப்பட்டாங்க. அந்த நம்பிக்கை இருக்குதுங்க. அதாவது தமிழ், ஏன்னா தமிழ் சமூகம் கலைஞர்களை வந்து அப்படி அங்கீகரிக்குது, அவங்கள வாழ வைக்குது. இல்ல, இது ஒரு நல்ல புரிதல். வித்தியாசமான ஒரு பெற்றோரா இருக்கீங்க. எல்லா பெற்றோர்களும் அந்த மதிப்பெண் பின்னாடி ஓடுன்னு செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி குழந்தைகளை வளர்க்குற நேரத்துல நீங்க தனிச்சு நிக்க வைக்கிறீங்க பாருங்க, அதுக்கே முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லணும். மிகுந்த மகிழ்ச்சி. சக்தி, நீங்க சொல்லுங்களேன் உங்களோட கருத்து. ஒரு
பொதுவா கலைஞர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு துறையில், இவர் சதீஷ் கூட சொன்னார் நான் படிக்கல அப்படின்ட்டு. ஏன் அது நீங்க ரெட்டை குதிரை சவாரியில சந்தோஷமா ஜெயிக்கிறீங்கல்ல, ஏன் அவங்களால அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியாம போயிருது? பேலன்ஸ் பண்ண பொதுவா எல்லா கலைஞர்களும் நான் அதிகம் படிக்கலன்னு தான் சொல்றாங்க. படிச்சுக்கிட்டு ஒரு கலைஞராகவும் இருக்கிறது இயல்பான ஒரு விஷயமா தானே இருக்க முடியும். அது என்னன்னா வந்து இந்த நேரமின்மை இருக்குல்லங்க, அது சரியா வந்து பண்ணாதான் இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நம்ம என்னன்னா இன்னைக்கு கூட வரும்போது கூட என்னோட இந்த நிகழ்ச்சிகளுக்கு போய் இந்த ரெக்கார்டு எழுதுற வேலையை விட்டாச்சு. இன்னைக்கு காலை 4 மணி வரைக்கும் உட்காந்து எழுதி திருப்பி, ஏன்னா இப்போ கல்லூரிகள்ல அது ஓரளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு போறோம், இது மாதிரி எனக்கு கொஞ்சம் நேரமாக சொன்னே சுத்தி இருக்கிறவங்களோட ஆதரவை பொறுத்து தான் நம்ம இந்த ரெட்டை குதிரை சவாரியை பண்ண முடியும். இப்போ ஒரு பக்கம் ஆதரவு, இப்போ குடும்பம் அங்கீகரிச்சிருச்சு, இப்போ கல்லூரிகளுமே அங்கீகரிச்சுட்டாங்க. நாங்கள் நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னாலே பரவாயில்ல போயிட்டு வாங்கன்னு ஓரளவுக்கு அங்கீகாரம் கொடுத்து வெளியே அனுப்புறாங்காட்டிக்கு இந்த ரெட்டை குதிரை சாத்தியமாகுது. மற்றவர்களை சொல்ல போனா அந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், அது போக அந்த அங்கீகாரம் சொன்னீங்கல்ல, அந்த ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு தவறும் போது அவங்களால அவ்வளவு. நானே பல தடவை வந்து ஒரு மாதிரி மன அழுத்தம் வரும்போது என்ன பண்ணிருக்கோம்னா பறை எடுத்து தனியா போய் வாசிப்பேன். அப்ப என்னங்கன்னா நான் இதனால் வரைக்கும் நான் கேட்ட இசைகள் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது எல்லாமே பறையில வெளியே வந்துடும். ஏதோ கொண்டு போய் கொட்டிட்டு வந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதனால இப்போ அந்த தொகைகள்லாம் தாண்டி இந்த மகிழ்ச்சியே இந்த மக்களுக்கான கலையா வேலை செய்யறோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா சொல்றாருல்ல. சின்ன வயசா இருந்தாலும் எப்படி அந்த அழுத்தத்தை விட்டு வெளியில வரீங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த மாதிரியான அழுத்தம் உங்களுக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த வருத்தங்களும் பொறுப்புணர்ச்சிகளும் கூடவே வந்தாதான் உண்மையான நல்ல கலைஞனாக மிளிர முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அப்பதான் அவன் புதுசா தேடி கண்டுபிடிப்பான். அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். புது தேடல்கள் அழுத்தங்கள் வேணும்ன்றீங்க. கண்டிப்பாக வேணும். அப்பதான் கலைஞன் உள்ள இருந்து பிச்சுக்கிட்டு வெளிவருவான். ரொம்ப அழகா சொன்னீங்க. விதையாகவே தான் எல்லாம் இருக்கும். விருட்சமா வளர்றது எப்போன்னு கேட்டீங்கன்னா அது அழுத்தம் கொடுக்கும் போது மட்டும்தான். நிச்சயமா அப்பதான் அது வளரும், மேற்கொண்டு வளரும். அதை இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். அதனால சமூகம், நான் முதல்ல சொன்னேன், சமூகங்கிறது எல்லாரும் சேர்ந்தது, நானும் தான். அந்த சமூகம் அங்கீகரிக்கல அப்படின்னு சொன்னா அந்த இயக்கம் இருந்துகிட்டே இருந்தால் மட்டுமே தான் நிலையாக நிற்க முடியும். வெரி குட், வாழ்த்துக்கள். ஸ்ரீனிவாசன், நீங்க சொல்லுங்களா, இது கருத்து உடன்படுறீங்களா? கண்டிப்பாக உடன்படுகிறேன் மேடம். அதாவது இதுல ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியே தீர வேண்டும். அது அடிப்படையில் நான் ஒரு கலைஞனாக இருந்தாலுமே என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது ஒரு பத்திரிகையாளனாக ஆரம்பித்து, ஆமாங்க, அதுல வந்து ஒரு 12 வருடங்கள் நான் பத்திரிகை துறையில் இருந்தேன். ஒரு நிருபராகவும் விளம்பரத்துறையிலும் இரண்டும் பணியாற்றி இருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு பயம் கூட வந்தது. நான் சின்ன வயசில் மியூசிக் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தோமே, அது போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட இருந்தனால தான் இந்த விஷயம் நான் சொல்ல வேண்டியிருக்குங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம போயிட்டோம், சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய நேரங்களில் நான் வந்து ஒரு டிசைனருக்காக நான் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது நான் வந்து இதை வந்து எனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லவில்லை. இதெல்லாம் ஒரு மனிதனை எப்பவும் காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் இரவு பகலாக உட்கார்ந்து டிசைனிங் கற்றுக்கொண்டேன். கம்ப்யூட்டரில் டிசைனிங் கற்றுக்கொண்டேன். சவுண்ட் இன்ஜினியரிங், இதெல்லாம் எந்த பள்ளியில் செல்ல முடிய வசதி இல்லை. அது அப்படியே சிஸ்டமில் உட்காந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து அனிமேஷன் கிராஃபிக்ஸ், அப்புறம் வீடியோ எடிட்டிங், அப்புறம் போய் கடைசியில் வந்து ஆடியோ இன்ஜினியரிங் கற்றுக்கிற ஸ்டேஜ் வரும்போது நான் மறுபடியும் என்னுடைய சங்கீதத்தை தொட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்போ அந்த பழமையும் இந்த புதுமையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க. ஸோ நான் படித்த, அதாவது அடிப்படையில் நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸும் எம்பிஏவும் கற்ற ஒரு படிக்க என்னுடைய பெற்றோர் படிக்க வச்சாங்க. ஸோ அதனால் அதை இப்போ அதில் இன்னொரு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பதில் சொன்னீங்க. இந்த மாதிரி என்ன மன அழுத்தம் வந்து என்ன பண்ணுறேன்ட்டு, இது எல்லாம் தாண்டி என்ன பண்ணாலும் கடைசியில் போய் நான் உழுகிறது வந்து சங்கீதத்தில் தான். என்ன பண்ணாலுமே கடைசியில் வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு நம்ம ஒரு 4 பாட்டு பாடல் இருக்கிற சந்தோஷம் எதிலும் கிடைக்கவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். நிச்சயமா கலைஞர்களோட அழகே அதுதானே. இல்ல எதாலையும் நிற்பப்பட முடியாத, சமப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம் அவங்கவுங்க கலையில தான் கிடைக்கும். நிச்சயமா
சோ அந்த அழுத்தத்துல இருந்து மீறதுக்கு நீங்க மியூசிக் இசைதான். மறுபடியும் மியூசிக்ல தான் போய். நீங்க ஐயா சமர்ப்பா? நான் படிக்க தொடங்கிடுவேங்கம்மா. மன அழுத்தம்னா உடனே ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சிருவேன். அதுக்குள்ள ஒன்றி போயிட்டாலே அப்புறம் ஏற்கனவே இருந்த மன அழுத்தம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த வகையில் நீங்கள் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வியோடு கூட அப்படி ஒரு தொடர்பு இருக்குது. என்னென்னா, நமக்கு நம்ம பரம்பரையில் அல்லது நம்ம அப்படி பாடணுமா என்று பார்த்தீங்கன்னா, உழைப்பை மதிக்கணும் அப்படின்னு ஏதோ மார்க்ஸ் கண்டுபிடிச்சாரு, உழைப்பின் உபரி கண்டுபிடிச்சாருலாம் சொல்கிறாங்க. உழைப்பை மதிக்கிற சமூகம், உழைக்காதவனுக்கு இங்கே இடம் இல்லை என்றெல்லாம் அதற்கு பின்னாடி வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் மார்க்ஸ் என்பதும் லெனின் என்பதும் இப்போ ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் நான் ஒரு பாடல் வரி சொல்கிறேன். இந்த பாடல் தமிழர்கள் 4 பேர் இருந்தால் அந்த 4 பேர்த்துல ஒருத்தருக்கு தெரியுது. அப்போ இந்த பாடல் எப்போ பிறந்திருக்கும், எந்த குறுவட்டில் வந்தது, எந்த இலக்கியத்தில் வந்திருக்குன்னு தெரியல, எதுலையும் எழுத்தாவும் இல்லை அது. ஆனால் அந்த பாடல் உழைப்பை மதிக்கணும்னு சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களாக இருந்தால் எல்லாத்துக்குமே, தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியுது, எல்லா இடத்துலையும் பாடி காட்டிட்டேன். அதை நான் முதல்ல அடி சொன்னால் அடுத்த அடி அவங்க சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை வருது நெல் அள்ளுங்க, அல்லது ஒரு சில இடங்களில் குத்துங்கன்னு சொல்கிறாங்க. மழை வருது நெல்லை குத்துங்க, முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க, ஏரோற்ற மாமனுக்கு எண்ணி வையுங்க, சும்மா இருக்கிற சோமனுக்கு சூடு வையுங்க. அப்போ எவ்வளவு அருமையான ஒரு தத்துவம் இது. எந்த கிராமத்துல போய் நீங்க முதலடியை சொன்னா அடுத்த அடியே கீழே இருக்கிற குழந்தைங்க பாடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் கிராமத்துல இது இருக்குது. அப்ப இது எப்ப தோன்றுச்சு? அப்ப இது எல்லாருக்குமான ஒரு பெற்றோர் எப்பாவது இருந்தப்பதான் இருந்திருக்கு. ஏன்னா அது கல்வியில அல்லது சொல்லி கொடுத்து வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இது எப்படி நாடு முழுக்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, டெல்லியில போனப்ப தமிழர்கள் வாழ்ற பகுதியில் சொல்றேன், அங்க இருக்கிறவங்க பாடுறாங்க. இல்ல அது இந்த சுவாச காற்று மாதிரி பழமையானதுன்னு நினைக்கிறேன். அப்படி காற்று மாதிரி பழமை, சுவாச காற்று மாதிரி புதுமை. அதுதான் காற்றுக்கு தானே அந்த தன்மை இருக்கு. அந்த மரபணு காலமா இதுதான் இருக்கு, ஆனா புதுசாவும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இயல்பு தான் தமிழுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சதீஷ், நீங்க எப்படி உங்களோட அழுத்தத்துல இருந்து மீண்டு வரீங்க? இந்த மாதிரியான பல சூழல்கள் உங்களுக்கும் வந்திருக்கும். வெளியில சொல்லலாம் நம்ம, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய இருக்கு மேம். பட் என்னன்னா, என்னோட துறையில பார்த்தீங்கன்னா இந்த நடனம் ஆடுறதே எனக்கு ஒரு மன அழுத்தத்தெல்லாம் கம்மி பண்ணுறது. நான் எப்போச்சும் மன கஷ்டமா இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பாட்டை போட்டு நான் வேட்டு ஆட ஆரம்பிச்சிடுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் கூட சொல்லுவாங்க, இன்னும் மாஸ்டர் என்னமோ பண்ணிட்டுருக்காரு அப்படிம்பாங்க. இவன் அப்படிதான்டா பைத்து, கரண்ட் இல்லாமல் இந்த பாட்டே இல்லாமல் நான் ஆட ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். அது எப்போனா எனக்கு மனசில் ஏதாச்சும் கஷ்டமோ இல்லை ஏதோ டென்ஷன், அந்த மாதிரி டைமில் இந்த நடனத்தை அப்படியே நான் சாங் படம் நான் வேட்டுக்கு ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு மனசு ஓரளவு சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இது எனக்கு மருத்துவ இதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு டான்ஸ் ஆனால் எனக்கு நோயே வராதுங்கிற ஒரு இது, எந்த கவலையிலையும் டான்ஸ் ஆடிடுவேன். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கேன். சோ அதனாலதான் இன்னைக்கு ஒரு நடன பள்ளியோட மாஸ்டர் இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்களே காத்து மாதிரி மெலிஞ்சுதான் இருக்கேன். அதான் ஜதி கிருஷ்ணன் சார், நீங்க சொல்லுங்களேன். எனக்கு தெரியும் நீங்க ஒரு 3000 ரூபாய் சம்பளத்துல ஒவ்வொரு மாசத்தையும் கடத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்ல, அது ஒரு வருஷத்தை கொடுத்திருந்தாலும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது, அவங்க ஆடும்போது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இந்த 3000 ரூபாய் 30,000 ரூபாய் மாறி இருக்கு. ரொம்ப அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் ஒரு சைடில் இருக்க மேடம், நாங்கள் இந்த சைடில் இருக்கோம். அந்த சைடு போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை மேடம். அது எப்போ வருமோ அது அப்போ வரட்டும். எப்படி பழைய பாட்டில் சொன்ன, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயோ அழைக்கிறாய் ஞான தங்கமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது கிடைக்கும் போது கிடைக்கணும். இது பறவை முனிமையாக எடுத்துட்டிங்கன்னா, இவ்வளோ பேர் வயசுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்டார் ஆனாங்க. அதனால் நாமெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நாம் சாதிக்கணும். எனக்கு டென்ஷன் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு குழந்தைக்கு 1 2 3 4 5 6ன்னு அளவுகள் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த 10 பேர் வருவாங்க. இதில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, 1 2 3 4 எடுத்துகிட்டு 5 6 எடுத்து விட்டுட்டு 7 6ல் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் தான் ஒரு மாஸ்டராக இருந்து நான் அது நட்டுவாங்கத்தில் இருக்கிறது அதை டியூன் பண்ணி தாளத்தில் கொண்டு மிருதங்கத்துக்காரருக்கு பார்த்து அந்த தாளத்தை அப்படியே கொண்டு அழகாக வெளியே தெரியாமல் அப்படியே கொண்டு வரும். இதுதான் முதிர்ந்த ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய ஒரு இது. ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா, டென்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கள் வீட்டை பொறுத்தவரையில் நான் எப்போ போனாலும் ஹாப்பியாக தான் இருப்பேன். காசு இருந்தாலும் சரி, காசு இல்லாத போதும் சரி.
இப்போவும் எடுத்துட்டிங்கன்னா என்னோட பொண்ணுக்கு வந்து அவன் என்ன கேட்டாலும் சரின்னா அவனை என்ன வாங்கிட்டு வர முடியும் என்னால், அதைத்தான் அவள் கேட்பான். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட குழந்தைகளும் என்னோட மனைவிகளையும் வச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷங்கள் நிலைக்கட்டும், நீடிக்கட்டும். உங்க எல்லாத்தையுமே திரும்ப ஒரு பொதுவான கேள்வி, இப்போ உள்ள தமிழக சூழல்ல நம்மளோட தமிழ் வேர்களை மறந்துட்டு சமுதாயம் வேறு விதமான நடனங்கள், வேறு விதமான இசை, வேறு விதமான அந்த கலைகளுக்கு போயிட்டு இருக்காங்கிற வருத்தம் உங்களுக்கு எல்லாம் இருக்கா? அது ஆரம்பத்திலேயே உங்களுக்கான அங்கீகாரம் இல்லைன்றதுல இதுவும் சேர்ந்ததுதான். நீங்க சொல்லுங்க சக்தி. இந்த மண்ணிற்கான இசையை அங்கீகரிக்கலன்னு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு நமக்கு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண வச்சோம்னா, இப்போ இருக்கிற எல்லாருமே இதை கையில் எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம உடை மாற்றம் செய்ய ஆரம்பித்தோம். ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, ஷூ எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படின்னா, இப்போ கலைகள் வந்து இப்போ அவங்க இப்போ மேற்கத்திய கலாச்சார முறையிலேயே நாங்கள் வந்து நடனம், இப்போ நாங்கள் இது எப்படி சொல்கிறோன்னா, நாங்கள் பழமையும் வச்சுட்டு புதுமையும் நாங்கள் புகுத்துறோம். இப்போ அது மாதிரி இடத்துல தான் இப்போ ஒன்றுமில்லை. இப்போ நாங்கள் இதில் சிங்காரி மேளம் வாசிச்சாங்கன்னா அந்த சிங்காரி மேளத்துக்கு மாற்று நாங்கள் பறையில் வச்சிருக்கோம். சிங்காரி மேளத்தில் நடந்த இதெல்லாமே நீங்கள் சொன்ன அந்த ஆதங்கத்திலேருந்து வந்தது தான். அந்த ஆதங்கம் இப்போ என்னோட மண்ணின் இசையை நான் வாசிக்க முடியாத இடத்துல வேறொரு இசையை நடக்கும்போது அந்த அந்த அழுத்தத்திலேயே தான் வந்து ஆதங்கத்திலேயே தான் அந்த ஜண்டையை வந்து நாங்கள் பறையில் கொண்டு வந்து அந்த நடனத்தை பறையில் வாசித்தோம். மைக்கேல் ஜாக்சன் பீட்டை நாங்கள் பறையில் வாசித்து அதற்கு நடனம் பண்ணியிருக்கோம். மைக்கேல் ஜாக்சன் பீட். அதை பண்ணுங்க பார்க்கலாம். அந்த பீட்டு தானே. அற்புதம். அற்புதமான கலைஞர்கள் பாருங்களேன். இவரோட வாசிக்க அவர் உடனே எழுந்து ஆட ஆரம்பிச்சாரு. ரொம்ப அற்புதமா இருக்கு. சொல்லுங்க தொடர்ந்து. இது மாதிரியான மேற்கத்திய இசைகளை இந்த 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 பறையில என்னதான் கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்ப நம்மள இப்ப நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, என்னை மேடை விட்டு இறக்குனாங்க. இப்போ மங்கள வாத்தியம் தவிழ் வாசிச்சுட்டு இருக்குது, பறை கொண்டு வந்து வாசிக்கிறீங்களா? அந்த என்னது அந்த உணர்வு ரீதியான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஆமா, உணர்வு. பறைங்கிறது பொதுவா இறப்பு பயணங்களுக்காக பயன்படுத்த. அதான் சொன்னேன், இது இறப்புக்கான மட்டும் வாழ்விக்கான. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சோம், தவிழ்ல வாசிக்கிறத கல்யாண மேளம் சொல்லி போட்டு பறையில நான் கம்போஸ் பண்ணோம். இது இந்த வேலையை முதலே பண்ணோம். இந்த துடும்புல பண்ணோம். அது அப்படியே என்ன பண்ணோம்னா, பறையில அப்படியே இது கல்யாண மேளம் நிதி கொண்டு வந்தோம். கல்யாண மேளம் அவன் என்ன கல்யாணத்துக்கு என்ன வாசிக்கிறான், அது அப்படியே பறையில வாசிக்கிறோம். பரதநாட்டியம் மிருதங்கத்துல வாசிக்கிற அடிகளை அப்படியே பறையில வாசிச்சு பரதநாட்டிய நடனத்தை பண்ணுங்க. அப்போ அடுத்தது பண்ணுங்க. நிஜமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கலகலப்பா போயிட்டு இருக்கேன் இந்த ஷோ. கூட பாடுறதுன்னா பாடுங்க. அற்புதம். இதுல இருந்து என்ன நிரூபிக்கப்படுதுன்னா, எல்லா கலைகளுக்கும் ஆதி வந்து நம்முடைய தமிழ் மண் அப்படிங்கறது திரும்பவும் நிரூபிக்கப்படுது. ஒரு மைக்கேல் ஜாக்சன் டான்ஸுக்கும் நம்மள்ட்ட இசை இருக்கு, ஒரு பரதநாட்டியத்துக்கும் நம்மள்ட்ட இசை இருக்கு. ஆனா இந்த தமிழ் வேர்களை மறந்து நம்ம போயிட்டு இருக்கோங்கிறதா இப்ப உள்ள வேதனையான ஒரு விஷயம். இதைத்தான் நான் ஆரம்பத்துல ஒற்றை கேள்வியில கேட்டேன். இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நீங்க எவ்வளவு தூரம் உணர்றீங்க?
tak 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 jam tak tak jam tari tak tak jam tak tak jam tari tam tagradum kradum tagradum kradum targad 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 tagajam petadam tagajam petadam tagrad targad targad dim 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 tagrad dum dum takajam taketa takajam ta tom keta keta janata keta keta janata keta keta janata keta tom tom targada nam nam targada dim dim targada tom tom targada 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 ta tajam 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 ta 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 tom ta 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 tom ta 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 dim ta 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 jun ta tom ta 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 tom ta 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 jun ta jun ta jun targada ta jun ta jun ta targada ta jun targada 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 ta dim targada ta dim targada ta dim targada ta பேசும்போதே எத்தனை முறை நாக்கு குழறுது நமக்கு. அவர் எவ்வளவு அற்புதமா பண்றாரு பாருங்களேன். உலகமெல்லாம் கிடுகிடுக்க கலகம் செய்வமே, உலகமெல்லாம் கிடுகிடுக்க கலகம் செய்வமே, உயரும் பேரை வந்தாட கண்டு கழிப்பமே, உயரும் பேரை வந்தாட கண்டு கழிப்பமே, கத்தி மீது குத்தி வெட்டி ரத்தம் பொங்கியே, கத்தி மீது குத்தி வெட்டி ரத்தம் பொங்கியே, வெற்றி மேவு மரக்கர் கோடி ஏற்றி வைப்போமே, வெற்றி மேவு மரக்கர் கோடி ஏற்றி வைப்போமே, கலகல கல கலகம் கலகல கல கலகம் கலகல கல கலகம். என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா, கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா, அடடா என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா. நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, எல்லாரும் ஒருமித்த குரல்ல சொன்னா போதும். சமூகத்தின் அங்கீகாரம் நிஜமாவே இருக்கா இல்லையா? திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறோம். ஒற்றை வரியில ஒத்தை வார்த்தையில தான் பதில் வேணும். ஏன்னா இதன் மூலமாக சமூகம் ஒரு பாடம் பெறணும், ஒரு விழிப்புணர்ச்சி பெறணும்னு உண்மையா நினைச்சீங்கன்னா இருக்கா இல்லையா? நான் அப்படியெல்லாம் கேட்கல, இருக்கா இல்லையா? சரி, இந்த மௌனத்தையே பதிலா எடுத்துக்கலாம். நேயர்களே, இந்த நீண்ட மௌனம், பதில் சொல்ல முடியாத அந்த மௌனம் ஒரு வலியின் வெளிப்பாடு என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமூகம் எவ்வளவு தூரம் நம்முடைய கலைஞர்களை உதாசீனப்படுத்துகிறதுன்ற வார்த்தை ரொம்ப அதிகமா இருந்தாலும் கூட அது நிஜம்தான். வெற்றி பெற்ற கலைஞர்களைத்தான் கொண்டாடுகிறதே தவிர வெளிச்சத்தை தேடிக்கொண்டிருக்கிற கலைஞர்களை நம்முடைய சமூகம் கண்டுகொள்வதே இல்லை என்கிற நிஜத்தை இன்றைக்கு அத்தனை பேருமே சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் கருணையோட, இன்னும் கொஞ்சம் இரக்கத்தோட சமூகம் இருந்தா இத்தனை கலைஞர்களும் அடுத்த முறை உற்சாகமாக பதில் சொல்வாங்க, சமூகம் எங்களை கௌரவிக்கிறது என்று. இதை ஏன் நம்ம ஆணித்தரமா சொல்றோம்னா, பாரதியாரையே கவனிக்காம விட்ட ஒரு சமூகம் தான் நம்முடையது. வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே என்று சொல்லி வேதனைப்பட்ட அந்த பாரதியாரை கூட இறப்புக்கு பின் கௌரவித்த கலைஞர் சமூகம் நம்முடையது என்பதால் தான் இருக்கும் போதே அத்தனை பேருக்கும் தோளில் வெற்றி மாலைகள் விழ வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக, வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். நிச்சயமாக இவர்களுக்கான பொறுப்பு, இவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டிய பொறுப்பு, இவர்களுக்கான புன்னகைக்கான பொறுப்பு உங்களுடையது. எனவே இந்த கலைஞர்கள் உங்களின் காலடியில் இருக்கிறார்கள், கைதூக்கி விட வேண்டிய பொறுப்பும் நம்முடைய சமூகத்துக்கு. மீண்டும் இன்னும் ஒரு காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம்.